பிக் பாஸ் 7 விட்டு வெளியேறின நிக்சன் அண்ட் ரவீனாவுக்கு இவ்வளவு சம்பளமாங்கிற செய்தி தான் இப்ப சோஷியல் மீடியாவில் ரொம்பவே பரவலா பேசப்பட்டு வருது. அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம இப்போ பார்க்க போறோம். பிக் பாஸ் சீசன் 7 வந்து ஸ்டார்டிங்ல கொஞ்சம் மொக்கையா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பிரதீப் அவர்களுக்கு ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பணும்னு மக்கள் கிட்ட ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டுச்சு பிக் பாஸ் சீசன் 7. அது மட்டும் இல்லாம நிறைய பேர் வந்து என்ன நடக்க போகுது அப்படின்னு எதிர்பார்ப்போடைய பார்த்துட்டு இருந்த நிலையில போன வாரம் வந்து என்ன பண்ணாங்கன்னா நிக்சன் அண்ட் ரவீனா ரெண்டு பேரையும் வந்து எவிக்ட் பண்ணாங்க. என்னடா இது டபுள் எவிக்ஷனா அப்படின்னு சொல்லி எல்லாருமே யோசிச்சுட்டு இருந்த நிலையில அதுக்கான காரணமும் வெளியில தெரிய வந்துச்சு. பிகாஸ் இன்னும் பிக் பாஸ் முடியறதுக்கு 2 வாரங்க தான் இருக்கு. அப்படி இருக்கச்சே யாராவது ஒருத்தவங்க வெளியில போய் தான் ஆகணும். நிறைய கண்டஸ்டன்ட் இருந்ததுனால 2 பேரை வெளியேற்றினாங்க. இப்ப ஒரு விஷயம் வெளியில பேசப்பட்டுட்டு வருது. அது என்ன அப்படின்னு கேட்டா நிக்சன் அவர்களுக்கும் ரவீனா அவர்களுக்கும் இவ்வளோ சம்பளமா அப்படிங்கிறது தான். அதை பத்தி தான் இப்ப சொல்ல போறேன். பிக் பாஸ் வீட்ல வந்து மணியோட ஒரு ஜோடி புறாவா தெரிஞ்சிட்டு இருந்தவங்க தான் ரவீனா. சில விஷயங்கள் இவங்க பண்றதெல்லாம் ரசிக்கக்கூடியதா இருந்ததுனால இவங்களோட ரசிகர்கள் பட்டாலும் எக்கச்சக்கமான பேர் அப்படின்னு கண்டிப்பா சொல்லி ஆகணும். அதே மாதிரியே நிக்சன் ஐஷு கூட இருக்கும் பொழுது சில பல வேலைகள்லாம் பண்ணி சர்ச்சைக்குரியதா மாறிடுச்சு. அதுக்கப்புறம் ஐஷு வெளியில போனதுக்கு அப்புறமா அவங்க சூப்பராகவே கேம்ல கான்சென்ட்ரேட் பண்ணி ரொம்ப ஸ்ட்ராங்கான கண்டஸ்டண்டா பிளே பண்ணிட்டு இருந்தாரு. இப்ப 90 நாட்கள் போய் இவங்க 2 பேரும் வெளியே போயிருந்திருக்காங்க. ஸோ இவங்களோட சம்பளம் என்ன அப்படின்னு கேட்டா ரவீனா அவர்களுக்கு ஒரு நாளைக்கு 18,000 பேசப்பட்டு மொத்தமா அவங்க வெளியில போகும்போது 16 லட்சம் சம்பளமா கொடுத்திருந்திருக்காங்க. அதே போல நிக்சன் அவர்களுக்கு ஒரு நாளைக்கு 13,000 பேசப்பட்டு வெளியில வரும்பொழுது 11 லட்சம் வந்து அவங்களுக்கு சம்பளமா கொடுத்திருந்திருக்காங்க. இந்த செய்தி தான் இப்ப சோஷியல் மீடியால பரவலா பேசப்பட்டு வருது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இது போல பல வீடியோஸை பார்க்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.